நப்சு எங்கே வரும்? தொழுகையில் நப்சு வராது. தாடி வைக்கிறோம், தாடி வைக்கிறதுல ஒன்றும் நப்சு வராது. தாடி இதுலலாம் நப்சு வராது. இது நப்சு இல்லை. நப்சு எங்கே வரும்? ஒரு ஷேகடத்துல நம்ம போகணும்னா நாம் எதுக்கு போகணும்? ஏன் போகணும்? அவர் பேச்சு ஏன் கேட்கணும்? நமக்கு கனெக்ஷன். யாரையும் ஏமாத்தல, தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க. நப்சின் வரைக்கும் புரிஞ்சு அவங்க நப்சு கட்டுப்பாட்டிலே வரல. அது முழுக்க முழுக்க தவறுல தான் இருக்கு. அந்த நப்சே அம்மாரா. இது ஷேகுமார்கள் இல்மை சொல்லி தருவது மட்டுமல்ல, அந்த இல்மை வாழ்க்கையில் பயிற்சி தருவதும் அவர்கள் தான் தரணும். ஷேகுமார்கள்ட்ட வரவே விடாத நப்சு. ஏன் எனக்கு தெரியாதா? நாங்கள் கேட்காத பயானா? நாங்கள் பார்க்காத ஆலிம்களா? எங்களுக்கு தெரியாத தீனா? அப்போ என்னன்னு சொன்னால், உண்மையான வாழ்க்கை என்ன, தீன் என்ன, அது யாருக்குமே விளங்கலை. உலமாக்களுக்கும் விளங்கலை, என் சூஃபியாக்கள் சொல்கிறவங்களுக்கும் விளங்கலை. இப்போ நாம் பையத்து செய்திருந்தாலும் பையத்து செய்யலைனாலும் தொடர்பு, ஷேகுமார்களுடைய தொடர்பில் வர வேண்டும். எல்லா மக்களும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இதை எங்கெங்கிருந்தோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவர்களும் என்ன செய்யணும்? அந்த விஷயங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாமளே என்ன செஞ்சிட முடியாது. டாக்டர் இப்போ ஒரு டாக்டர் என்ன செய்கிறாரு? விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நோய்கள்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் இருக்குது, அதுக்கு இது மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. அதே போல் நீங்கள் அந்த நோயை இப்படிலாம் தவிர்த்து கொள்ளலாம், இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? டாக்டருக்கு நேரடியாக அப்போ அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு, இப்போ அதில் நான் இப்படி அமல் செய்கிறேன், எனக்கு இப்படி இருக்குது, இப்படி ஒவ்வொருவரும் நேரடி தொடர்பில் வந்தால் தானே நமக்கு திருப்தியாக இருக்கும். தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरा रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पिराने सलासल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद वास्ता। या अल्लाह, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व
وتوفيق عنایت فرما بجاه سیدنا محمد مصطفى صلی اللہ علیہ وسلم. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுல் லோகத்தின் ரட்சகர் கர்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹைர் உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சூரியன் மீது சத்தியம் செய், வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வதுஹாஹா, அதன் பிரகாசத்தின் மீது சத்தியமாக, வல் கமரி, சந்திரன் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ் தஆலா சூரியன், சந்திரன், பகல், இருள் வரிசையாக சத்தியம் செஞ்சுட்டே வரும். வ நஃப்ஸின், மேலும் நஃப்ஸின் மீதும் சத்தியமாக, வமா சவ்வாஹா, அதை செம்மையாக்கியதின் மீதும் சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா, அந்த நஃப்ஸுக்கு அவன் அதனுடைய தீமையையும் காட்டி கொடுத்தான். வதக்வாஹா, அதன் நன்மையையும் காட்டி கொடுத்தான். கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் அந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, அதன் போக்கில் யார் அதை விட்டு விட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். இப்போ இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து பல சத்தியங்கள், ஒன்றுக்கு பல சத்தியங்கள் அல்லாஹ் செய்யும். எதற்காக? இந்த விஷயம் மிக மிக முக்கியமானது. ஆனால் இந்த விஷயம் என்னது அது யாருக்கும் தெரியல. இப்போ எல்லோருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். இப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், யார் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். இப்போ நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி விட்டால் அந்த நஃப்ஸு சுத்தமான நஃப்ஸ் ஆயிடுச்சு. சுத்தமான நஃப்ஸுக்கு அல்லாஹ் வேறு ஒரு இடத்துல அதுக்கு வேறு ஒரு பேரை சொல்கிறான். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, நிம்மதி பெற்ற நஃப்ஸே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன் இறைவனிடத்தில் வந்து சேர்ந்து கொள். ராதியத்தும் மர்தியா, அவனை நீ பொருந்தி கொண்ட நிலையில், அவன் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில் இறைவனிடத்திலே வந்துவிடு, உன் ரப்பிடத்திலே வந்துவிடு. ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களில் நீ சேர்ந்து கொள். வதுஹுலி ஜன்னதி, சொர்க்கத்துக்கு வந்துரு. இப்போ எப்பொழுது நஃப்ஸு சுத்தமாக நிம்மதி பெற்ற நஃப்ஸாக ஆகிறதோ அப்பொழுது அதற்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது. அல்லாஹ் தன்னோடு சேர்த்து கொள்கிறான், அதற்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறான். சொர்க்கத்தை, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் அப்பொழுதே கொடுத்து விடுகிறான். இப்போ இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னது? நஃப்ஸுடைய பரிசுத்தம். நஃப்ஸுடைய, நஃப்ஸுனா என்னது? எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? நஃப்ஸுனா அப்படியே அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறது நஃப்ஸ். நஃப்ஸை விளங்க வேண்டுமானால் ஷேகுமார்கள் வேணும். நஃப்ஸின்
அல்லாஹ்தாலா நஃப்ஸ் மேலே மட்டும் சத்தியம் செய்யலை. நஃப்ஸின் வமா சவ்வாஹா, அதை ஒழுங்குபடுத்தக்கூடியதின் மீதும் சத்தியமாக. அது என்னது? நஃப்ஸை எது ஒழுங்குபடுத்தும்? நஃப்ஸை எது ஒழுங்குபடுத்தும்? அதுதான் நம்ம பார்க்கணும். நஃப்ஸு ஒழுங்கான நிலையில் இருந்தால்தான் அதற்கு பிறகுதான் தீமை என்ன நல்லது என்னன்னு தெரியும். ஒழுங்கு இப்போ ஒரு ஒரு மனிதன் ஸ்டெடியே இல்லை, குழம்பி போயிருக்கிறார். அப்போ அவருக்கு ஏதாவது புரியுமா? எது நல்லது எது கெட்டது, எது யார் நல்லவங்க யார் கெட்ட, ஒன்றுமே புரியாது. என்ன சொல்லுவார்? குழப்பமாக இருக்குப்பா, எல்லாமே ஒரே குழப்பமாக இருக்கு. இப்போ எல்லாம் சரியாகணும். எப்போ சரியாகும்? அவருடைய புத்தி தெளிவானாதான், அதுக்கு பிறகு தான், ஒரு நிதானத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் என்ன ஆகும்? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய வரும். நிதானம் இல்லாத நிலையில் நல்லது கெட்டது தெரியுமா? அப்போ நஃப்ஸு நிதானம் இல்லாத நிலையில்தான் இருக்கும். அதனுடைய சொந்த இயல்பு என்னது? நிதானம் இல்லாத நிலை. அதை பக்குவப்படுத்துறது எப்படி? பக்குவப்படுத்துவது, எதை கொண்டு பக்குவப்படுத்துவது? அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்றின் மீதும் சத்தியமாக. அப்போ எது அதை பக்குவப்படுத்தும்? அல்லாஹ் தஆலா வேறொரு ஆயத்தில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நல்லவர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். நல்லவங்க கூட நீங்கள் என்ன செய்யணும்? சேர்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது. யாரும் தனியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? உங்கள் இஷ்டத்துக்கு யாரும் இருக்கக்கூடாது. நல்லவர்களோடு இருந்து அவருடைய இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கணும். இப்போ ஒருத்தனோட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு இருந்தால் அவங்க கூட சேர்ந்து இருக்க முடியுமா? யார் கூடனாச்சும் சேரணும்னா, இப்போ நல்லவர்களோட சேர்ந்து இருக்கணும்னா அவங்க இஷ்டத்துக்கு இருக்கணுமா இல்லை நம்ம இஷ்டத்துக்கு இருக்கணுமா? அப்போ இந்த இஷ்டம் தான் நஃப்ஸு. நமக்கு நாம் என்னது ஷேகுமார்கள்ட்ட வந்துட்டோம், மையத்தை செஞ்சிட்டோம், இல்லை நம்ம திக்ருக்கு வரோம், தொடர்பில் இருக்கிறோம், என்ன ஆகாது? பூர்த்தியாக ஆகாது. நம்முடைய எல்லா நிலைகளும் நம்முடைய ஷேகுமாரிடத்துல ஒப்படைக்கும் வரை எந்த அளவுக்கு ஒப்படைக்கணும்? மையத்தை போலன்னு சொல்றாங்க அவுலியார். குளிப்பாட்டக்கூடியவருடைய கையில் மையத்து இருப்பதை போல நீங்கள் ஆனால்தான் ஷேகுடைய பரக்காத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன அவுலியாக்கள் தானே சொல்றாங்க, ஷேகுமார்கள் தானே சொல்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொன்னதை விலைக்கு சொல்றாங்க. அவங்க அல்லாஹ் சொல்றான், குனு மஅஸ் ஸாதிகீன், நல்லவர்களோடு நீங்கள் ஆகிவிட வேண்டும். அது நல்லவரோடு ஆகுவதை தடுக்கக்கூடியது என்னது? நஃப்ஸ். நமக்கு நஃப்ஸ் எங்க வரும்? தொழுகையில் நஃப்ஸ் வராது. தொழுதான் பெருமை தானே, எல்லாரும் பாராட்டுவாங்க, நல்லா தொழுகையாளுங்க. ஒரு தாடி வைக்கிறோம், தாடி வைக்கிறதுல ஒன்றும் நஃப்ஸ் வராது. தாடி வச்சா நல்லா ஒரு இபாதத்தான ஆளுங்க. தொப்பி போடுறோம், நல்ல இதுலலாம் நஃப்ஸ் வராது. இது நஃப்ஸ் இல்லை. நஃப்ஸ் எங்கே வரும்? ஒரு ஷேகிடத்துல நம்ம போகணும்னா நாம் எதுக்கு போகணும்? ஏன் போகணும்? அவர் பேச்சு ஏன் கேட்கணும்? ஏதோ வணங்கினோமா, போனோமா, தொழுதோமா, அப்படி போக வேண்டியது. நாளைக்கு அல்லாட்ட போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அல்லாவுக்கு நமக்கு கனெக்ஷன். இது இவங்க என்ன செய்யலை, யாரையும் ஏமாத்தல, தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நஃப்ஸை பக்குவப்படுத்துவதன் ஒன்றின் மீது சத்தியமாக. நஃப்ஸ் எங்க பக்குவப்படும்? நம்ம கையில் இருக்க வரைக்கும் பக்குவப்படாது. நம்ம கையில் இருக்க வரைக்கும் என்ன செய்யாது? யாரும் தன்னை தானே பக்குவப்படுத்த முடியாது. எப்போ பக்குவப்படும்? அவுலியாக்கள் ஷேகுமார்களுடைய தொடர்பில் தான் என்ன செய்யும்? பக்குவப்படும். அந்த பக்குவ நிலைக்கு வரும்போது தான், சரி பக்குவத்தில் வந்துட்டோம், ஷேகுமார்கள்ட்ட வந்துட்டோம்,
அப்பதான் அல்லாஹ் தஆலா அல்ஹமஹா ஃபுஜூரஹா, அதனுடைய தவறு என்ன, நப்சு வந்ததுக்கு ஷேகுமார் வந்ததுக்கு பிறகும் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும், எதுக்கு இதெல்லாம் நம்ம கேட்கணும், நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம், தவறு வரும், அந்த சிந்தனையை அல்லாஹ் போடுவான். அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இல்லை கேட்டு செய்வோம். ஷேகுமார்களுடைய அனுமதியோடு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுப்போம். ரெண்டு சிந்தனை மாறி 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 வந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஆயத்துக்கு யாரும் சரியா விளக்கம் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் ஒமா சவ்வாகனா என்னன்னு புரியல, நப்சின் வரைக்கும் புரிஞ்சுச்சு. இப்போ ஷேகுமார்கள்ட்ட வராதவர்களுக்கு அவங்க நப்சு கட்டுப்பாட்டிலே வரல, அது முழுக்க முழுக்க தவறுல தான் இருக்கும். அது நப்சே அம்மாரா, அது என்னது, நப்சே அம்மாரா, அது முழுக்க முழுக்க தவறில் இருக்கக்கூடிய, யாருடைய கட்டுப்பாட்டுலையுமே வராத நப்சு. அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, இஷ்டத்துக்கு செய்வாங்க. அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது இருக்குது? இப்போ ஷேகுமார்களுடைய கட்டுப்பாட்டில் வந்ததற்கு பிறகுதான் நப்சு ஒரு கட்டுப்பாட்டில் வருகிறது. ஆனால் அதற்கு பிறகு நம்முடைய சிந்தனை என்ன வரும், மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். ஷேகுமார்கள்ட்ட முழுவதுமாக வருவதற்கு நப்சு தடையாக வந்துக்கிட்டே இருக்கு. அதான் அல்லாஹ் சொன்னா, கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அதை முழுமையாக பரிசுத்தப்படுத்துகிறார்களோ. பரிசுத்தம்னா என்ன? என்னுடைய இஷ்டம் அதை அனைத்தையும் நான் ஒழிச்சிட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன், முடிஞ்சு போச்சு. என்னுடைய இஷ்டத்தை விட்டு விட்டேன், என்னுடைய ஷேகுடைய உஸ்தாதுடைய இஷ்டத்துக்கு நான் வந்துட்டேன். அப்போ நப்சு என்ன ஆயிடுச்சு, அடங்கிருச்சு. அப்போ அல்லாஹ் சொல்றான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அதை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ என்ன ஆயிரும், நப்சு நிம்மதி பெற்ற நப்சாயிரும். நம்ம சின்ன வயசுலலாம் எவ்வளோ நிம்மதி, ஏன் நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. அது ஒரு கஷ்டம் மாதிரி இருந்தாலும், அந்த நேரத்தில் அது கஷ்டமாக தெரிஞ்சாலும், இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அதுதான் சந்தோஷமா இருக்கும். எல்லாம் இன்னைக்கு ஏங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு, அந்த வயசுல இருக்கும்போது பெரியவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, நம்மளை போட்டு என்ன செய்கிறாங்க, ஒன்றும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நம்மளும் பெரிய ஆளானா என்ன செய்யலாம், நம்மளும் இஷ்டத்துக்கு இருக்கலாம். நான் பெரிய ஆள் ஆனதுக்கு பிறகுதான் தெரியும், அப்படியே இருந்திருக்கலாம். அதுதான் சொர்க்கம். இப்போ தெரியுதா இல்லையா? அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கம் இப்பவும் கிடைக்கும். ஷேகுமார்கள்ட்ட நம்ம அப்படி ஆயிட்டோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கை எப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அது சிக்கலாக இருக்கும், சிரமமாக இருக்கும். நம்முடைய பிரச்சனைக்கு நம்மால் தீர்வு காணவே முடியாது. நம்முடைய பிரச்சனை என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. ஷேகுமார்கள் தான் நமக்கு என்ன செய்வாங்க, வழிகாட்டுவார்கள். எப்போ சும்மா நம்ம இது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் திக்ருக்கு வரோம், தாலீம் கேட்குறோம், போகிறோம். இது ஷேகுமார்கள் இல்மை சொல்லி தருவது மட்டுமல்ல, அந்த இல்மை வாழ்க்கையில் பயிற்சி தருவதும் அவர்கள் தான் தரணும். இப்போ எப்போ அவங்க தர முடியும், நம்ம ஒப்படைச்சா தானே தர முடியும். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி தர முடியும்? அப்போ ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய எந்த அசைவுகளும் ரசூலுல்லாஹை விட்டு மறைந்ததாக இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் எந்த செயலையும் சஹாபாக்கள் செய்ய மாட்டார். எந்த காரியமாக இருந்தாலும் எல்லோரும் நபியவர்களோடு தொடர்பில் இருந்தாங்க. ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும் எல்லோரோடும் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இருந்துச்சு, நேரடி தொடர்பு. அப்படி நாம்
நாமும் நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லோரும் ஷேகுமார்களுடைய தொடர்புல வரணும். எப்படி வர வேண்டும்? அவர்கள் சொல்வது அதுதான் என்னுடைய சொர்க்கம், அப்படி விலகி வரணும். என்ன சொல்றாங்க பார்ப்போம். நமக்கு இது பிடிக்க மாட்டேங்குது, நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அப்படி வந்தால் நம்முடைய இஷ்டத்தை அங்கே நுழைச்சோம், கலப்படம் ஆயிரும். என்ன ஆயிரும்? நப்சு அசுத்தமான நப்சாக ஆயிரும். எப்போ சுத்தமான நப்சாகும்? கலப்படம் இல்லைன்னா தான் சுத்தம். ஏதோ ஒன்று இருந்தால் தான் அது என்னது சுத்தம். ரெண்டு இருந்தால் என்ன ஆயிரும்? கலப்படம். அல்லாஹ்தாலா ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்க. இப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன நினைக்கிறாங்க? நம்ம ஏது செஞ்சுட்டோமே, அந்த திக்கருக்கு வரோமே, அந்த திக்கரு செய்கிறோமே, தாலீமில் ஏதோ அமல் செய்கிறோமே. இல்லை, வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு தடை என்ன? நப்சு தானே. நம்முடைய நப்சு என்னது? அது எப்படி, இது எப்படி, நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம காரியத்தெல்லாம் எப்படி நம்ம இப்போ யார் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் ஷேகுமார்களிடத்தில் தன்னை ஒப்படைக்கிறார்களோ, அல்லாஹ்தாலா ஷேகுமார்கள்ட்ட நம்ம ஒப்படைக்கிறது அது அவங்கள்ட்ட ஒப்படைக்கலை, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கணும். அல்லாஹ்தாலா ஷேகுமார்களுடைய ரூபத்தில் நமக்கு இல்மை தந்து நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய வேலையை அல்லாஹ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஷேகுடைய ரூபத்தில் நம்மை தர்பியத்து செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. நாம ஒப்படைக்கிறதுக்கு தயார் இல்லைன்னா எப்படி? அது ஒரு டாக்டர் பேஷண்ட் வந்து ஒப்படைக்க மாட்டேங்கிறார், கை வைக்கவே விட மாட்டேங்கிறார், என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறார், வாயை திறக்க மாட்டேங்கிறார். எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? வாயை திறந்து மனசில் உள்ளது, உடலில் உள்ள எல்லா நோய்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் திறந்து சொன்னால்தான், அப்போதான் ஒரு டாக்டர் என்ன செய்ய முடியும்? ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் தயார், அப்படி வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். எதையும் சொல்லவும் மாட்டோம். எந்த அப்படியே ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கவும் மாட்டோம். ஆனால் நோய் சரியாகணும். அதான் டாக்டர்கிட்ட வந்துட்டோம்ல, எப்படி சரியாகும்? இப்போ அல்லாஹ்தாலா சத்தியம் செய்து சொல்கிறான். சொன்னால் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம். வஷ்ஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா. வானம், பூமி, பகல், இரவு, சூரியன், சந்திரன், நஃப்ஸ் இத்தனை மீதும் சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்றான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வா. அதற்கு நல்லதையும் கெட்டதையும். ஷேகுமார்களிடத்தில் வரவும் வேண்டும், முழுவதுமாக நாம் சரணடையவும் வேண்டும். அதுக்கு தான் இந்த நஃப்ஸு. இப்போ இங்கே நஃப்ஸுன்றது நமக்கே தெரியுதா இல்லையா? இங்கே தடை என்னதான்? நஃப்ஸு மட்டும்தான் தடை என்பது. நஃப்ஸு வருகிறது என்பது நமக்கே தெரியுதா இல்லையா? ஷேகுமார்கள்ட்ட வரவே விடாத நஃப்ஸு. ஏன் எனக்கு தெரியாதா? நாங்கள் கேட்காத பயானா, நாங்கள் பார்க்காத ஆலிம்களா, எங்களுக்கு தெரியாத தீனா? இப்போ ஷேகுமார்கள்ட்ட வர்றது எதுக்கு? ஊதிட்டு போகிறதுக்கு? அதுக்கெல்லாம் கிடையாது. வந்த நோய் இதெல்லாம் துன்யா, அதுவும் சரியாகும். ஆனால் அது நோக்கம் இல்லை. நோய் சரியாகணும், வீட்டில் பிரச்சனை, கடன் தொல்லை சரியாகணும், குடும்பத்தில் சிக்கல் அது சரியாகணும், இந்த தேவை, அது எல்லாம் நிறைவேற்றுவான். அது என்னன்னு சொன்னால் அது கொசுறு. அதெல்லாம்
மெயின் சப்ஜெக்ட் இல்லை. இப்போ மெயின் சப்ஜெக்ட் என்ன? இதை நாம் கேட்டால், மெயின் சப்ஜெக்டில் நாம் வந்தால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையாக மாறிடும். இல்லைன்னா சின்ன சின்ன அது அங்கே பிரச்சனை, அதுக்கு சரி, அது சரியாகும், அடுத்து வேறு பிரச்சனை வரும், அப்புறம் இது அது பார்த்தா அப்புறம் அதுக்கு வேறு பிரச்சனை வரும். இப்படி ஒரு ஏதோ முழுசாக குணமாகாது, முழுசாக சரியாகாது. இப்போ என்ன நினைக்கிறது, நான் எவ்வளோ காலமாக இருக்கிறோம், நான் ஒன்றும் அப்படி சரி ஒன்று சரியான மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா இப்படியாது, இது சரியான மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா இப்படியாது, முழுசாக ஒன்றும் இதாகலையே. அப்போ ஒரு டாக்டர் முழுவதுமாக முழு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா முழுவதுமாக நோயாளி தயாராக வேண்டும், முழுவதுமாக நோயாளி தன்னை ஒப்படைக்க வேண்டும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் தர முடியும். அப்போ தான் அந்த அவர் தரக்கூடிய அந்த சிகிச்சை பிரயோஜனம் தரும். அப்படி வம்படியாக பிடிச்சி ஊசியை குத்தி வாயில் வந்து மாத்திரையை திணிச்சு மருந்தை திணிச்சு அது நோய் குணமாகிறதுக்கு பதிலாக இன்னும் உடம்ப வந்து கெடுத்து விடுது. அப்போ இந்த உலகத்தில் இந்த ஒரு வழி தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாக ஆக வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக ஆக வேண்டுமானால், அவுலியாக்கள் ஷேகுமார்களோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். நம்மை இணைத்து கொண்டால்தான் நமக்கு பக்குவம் வரும். இணைத்து கொண்டால் மட்டும் போதாது, அதில் முழுமையாக நாம் ஷேகுமார்களிடத்தில் நம்மை ஒப்படைத்தால் அப்போதான் நம்ம ஷேகுமார்கள்ட்ட நம்ம முரீதா இருக்கிறோன்னே அர்த்தம். முரீது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தமே சொல்லுவாங்க லா யுரீது. முரீதுனா அவர் ஆசை நாடுபவர், அவர் எதையும் நாட மாட்டார். எனக்கு எந்த இஷ்டமும் இல்லை. டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் தர ட்ரீட்மெண்ட்டை வாங்கணுமே தவிர, அவரை போய் டாக்டர் எனக்கு அந்த கலர் மாத்திரை கொடுங்க, இந்த ஊசியை போட்டு விடுங்க, இந்த இது பாருங்கள் அப்படின்னு நம்முடைய இஷ்டத்துக்கு டாக்டரை நம்ம என்ன செஞ்சா சொன்னோம், நம்ம இஷ்டம் நம்ம பேச்சை கேட்டு அவனும் செஞ்சாருன்னா யாருக்கு தான் பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு ஷேகுமார்கள் நமக்கு சொல்லணும், நம்ம இஷ்டத்துக்கு அவங்க வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவான், அந்த நபி உங்களுக்கு வழிபட்டால் நபிக்கு நீங்க கட்டுப்படணும். நபி உங்க பேச்ச கேட்டா நீங்க கஷ்டத்துல விழுந்துருவீங்க, நீங்க சிரமத்தில் ஆயிருவீங்க. லவ் யுத்தியக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ர் லஅனித்தும். அப்போ இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உலகத்தில் என்ன கிடைக்கும், வேற எதை கொண்டும் நிம்மதி இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், திக்ரை கொண்டு மட்டும்தான் நிம்மதி. திக்ரு இல்லை என்று சொன்னால் நெருக்கடியான வாழ்க்கை, அதையும் சொல்லிட்டான். விட்டா பிரச்சனையும் உடனடியாக கிடைக்கும், செஞ்சா அதனுடைய பிரயோஜனமும் உடனடியாக கிடைக்கும். விட்டா என்ன நஷ்டம்? நெருக்கடியான வாழ்க்கை. யாருக்காவது நெருக்கடியான வாழ்க்கை வேணுமா? உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறோம், ஆனால் நெருக்கடியான வாழ்க்கையும் சேர்த்து கொடுத்துருவோம். இன்னொரு பக்கம் நிம்மதியான வாழ்க்கை ஒரு 10,000 ரூபா. 10 லட்ச ரூபா வேணுமா, 10,000 ரூபா வேணுமா? பரவாயில்ல, 10 லட்சமே வாங்கிடலாம், நெருக்கடியான வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியா? அப்படி வாங்கினா அதுக்கு பிறகு தான் படாத பாடுபடுவோம். ஆஹா, இந்த 10,000த்துலேயே போயிருக்கலாமே அப்படின்ட்டு. இப்போ வாழ்க்கையில் நெருக்கடி அது தீரவே தீராது. இருக்கலாம், காசு பணம் இருக்கலாம், பெரிய பங்களா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம்.
ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் போய் பார்த்தா நிம்மதி இருக்காது. நெருக்கடியில் தான் அவனும் இருப்பான். நம்ம பார்க்குறோம், அப்படியே அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு பார்க்குறோம். அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்டா, எவ்வளோ பெரிய பணக்காரன்டா, என்ன அவன் எப்படி இருக்கிறான், என்ன பந்தாவாக இருக்கிறான். ஆனால் அவனை கிட்ட போய் வாட்ச் பண்ணோம்னா அவன் இருக்கிற நெருக்கடி, இந்த வாழ்க்கை நமக்கு வேணவே வேணான்னு ஓடி வந்துடும். நாம் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோமே, இவன் இந்த பாடு நாய்ப்படாமல் பட்டுட்டு இருக்கிறானே, என்ன செஞ்சிருவோம், ஓடி வந்துடுவோம். நமக்கு அப்போ தான் தெரியும். அப்போ அவங்களும் வந்துடலாமே, வர முடியாது. யார் எல்லாம் எந்த இடத்துல வச்சுருக்கிறானோ அந்த இடத்த விட்டு யாரும் நகர முடியாது. கோடீஸ்வரன் சரி, நாம் எல்லாத்தையும் விட்டு பிச்சைக்காரனா ஆயிடலாம், என்ன பிச்சைக்காரன் ஆயிட முடியுமா? ஒன்று விட்டுருவாங்களா? ஒரு அரசியலில் இருக்கிறான், எம்எல்ஏவாக இருக்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துடுறேன்னா வந்துட முடியுமா? முடியாது. சிக்கிட்டாங்க. ஒரு ரவுடி இருக்கிறான், பெரிய பந்தாவா தாதா, பயங்கரமான இது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன செஞ்சிட போகிறேன்? ஒரு பொட்டி கடை வச்சுட்டு ஒரு வாரமாக உட்காந்துக்கிறேன்னா விட்டுருவாங்களா? மாட்டிக்கிட்டான். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்தந்த இடத்த விட்டு என்ன செய்ய முடியாது, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் யாரும் மாற முடியாது. அப்போ அவங்க இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. எல்லோரும் நெருக்கடியில் தான் இருக்கிறாங்க. குர்ஆனுடைய தீர்ப்பு இது. நாம் என்ன செய்கிறோம், நமக்கு சந்தோஷம் முக்கியம் இல்லை, நிம்மதி முக்கியம் இல்லை. அது மாதிரி கார் வேணும், அது மாதிரி பங்களா வேணும். அவனை மாதிரி நானும் அப்படி பெரிய ஆளாக இருக்கணும், 4 பேர் மதிக்கணும். அப்போ நெருக்கடியான வாழ்க்கை யாருக்கு? திக்ர் இல்லாத இறை நினைவு. திக்ருனா என்ன? ஒன்று தஸ்பீ எடுத்துட்டு நான் ஒன்று திக்ர் செய்ய போகிறேன், சுப்ஹானல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டே இருந்தால் ஒன்று அப்படியே நிம்மதி ஆயிருமா? நிம்மதி கிடைக்காது. அப்போ என்ன செய்யாது, நிம்மதி கிடைக்காது. உண்மையான திக்ர் என்றால் என்ன? அவுலியாக்கள், ஷேகுமார்கள், அவர்கள் நமக்கு உண்டாக்கி தரணும். அவர்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய திக்ரை ஏற்படுத்தி தரணும். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் நம்மை ஆக்கணும். அப்பதான் திக்ர் கிடைக்கும். இந்த திக்ர் என்பது அது என்ன செஞ்சிட, நாமளே செய்யக்கூடிய விஷயம் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், சரி திக்ர் செஞ்சால் நிம்மதி கிடைக்கும், போய் உட்காந்துருவோம். பிடிச்சி ஒரு மூளையை பிடிச்சிட்டு தஸ்பீயை எடுத்துட்டு உட்காந்து திக்ர் செய்யணும். 4 நாள் திக்ர் செஞ்சோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதி ஆகிடும். ஒன்றும் ஆகாது. அது என்ன கிடையாது, அது உண்மையில் அல்லாஹ் சொன்ன இந்த திக்ரு கிடையாது. அதுக்கு நன்மை கிடைக்கும், அது வேற. ஆனால் அல்லாஹ் சொன்ன திக்ரு இல்லை அது. இப்போ ஷேகுமார்கள் அவர்கள் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய திக்ரை தரக்கூடியவர். எதுக்காக அல்லாஹ் ஷேகுமார்கள்ட்ட போக சொல்கிறான், ஷேகுமார்கள்ட்ட நீங்கள் சேர்ந்துக்கங்கன்னு ஏன் சொல்கிறான்? அவர்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய திக்ரை கொடுப்பார்கள். ஆனால் நாம் என்ன செய்யணும்? நம்மை அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும். நம்ம என்ன செஞ்சிடணும்? அவரிடத்துல ஒப்படைச்சிடணும். ஒரு திறந்த புத்தகமாக ஆகிவிட வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவர்களுக்கு முன்னால் திறந்து வச்சிடணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய நிலைமை, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது, இப்படிதான் என்னுடைய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். நம்ம யார்கிட்ட எடுத்து வைக்கிறோம்? அல்லாஹ்ட்ட எடுத்து வைக்கிறோம். ஷேகுமார்கள்ட்ட மறைச்சா யார்கிட்ட மறைக்கிறோம்? அல்லாஹ்ட்ட மறைக்கிறோம். அப்புறம் எப்படி அல்லாஹ் அதை சரி செய்வான்? எப்படி அல்லாஹ் அதை ஒழுங்குபடுத்துவான்? இப்போ ஷேகுமார்கள் இடத்துல எடுத்து வைப்பதற்கு தடையாக வரக்கூடியது நப்சு அங்கே நின்றுக்கிட்டு நாமளே பார்த்துக்கலாம், நாமளே செஞ்சுக்கலாம், எனக்கு தெரியாது எப்படி என்ன எல்லாத்தையும் நம்ம சின்ன பிள்ளையா, நம்ம குழந்தையா, எல்லாத்தையும் போய் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு, எல்லாத்தையும் அவங்கள்ட்ட போய் வைக்கிறதுக்கு என்ன செய்யும்? நப்சு அங்கே அப்படியே அடம் பிடிக்கும். நப்சு என்ன செய்யும்? அடம் பிடிக்கும். ஷேகுமார்களுடைய பேச்சை கேட்பதை விட்டு தடுக்கக்கூடியது என்னது? நப்சு. ஷைத்தான் இல்லை, ஷைத்தான் வரமாட்டான். ஷேகுமார்கள் வந்துட்டாலே ஷைத்தான் ஓடிடுவான்.
செய்ய மாட்டேன் வந்துட்டா சைத்தான் இல்லை, இங்கே இருக்கிறது என்ன, நப்சு இருக்கு. இது லேசுப்பட்டது கிடையாது, சைத்தானை விட ரொம்ப மோசமானது. சைத்தானை விட சைத்தான் போயிட்டானே பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்நப்சு அஹ்பது மின் சபஈன ஷைத்தான், 70 ஷைத்தானை விட மோசமானது நப்சுன்றான். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நப்சு என்னது? அப்போ அது வந்து நாம் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவன் சிவமான பார்த்தோன்னே ஓடிட்டான். ஆனால் நப்சு அப்போ தான் எந்திரிச்சு வருது. சிவமார்கள் பார்த்தோன்னே தான் என்ன செய்யுது, கிளம்பி வருது. அது வரைக்கும் மற்ற உலமாக்கள்கிட்ட போனால் கூட வேற ஒரு நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இதெல்லாம் தெரியாதுங்க அப்படி போகும். சிவமார்கள் வந்தோன்னு எனக்கு தெரியாதா, இவங்க என்ன சொல்லி தருது, சிவமார்கள் களிமாவை சொல்லி தருவாங்க. களிமா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது களிமா, எனக்கு தெரியாது தீனா. இதே வந்து பெரிய கதை சஹாபாக்கள் வரலாறு எனக்கு தெரியாதுங்க. மற்ற உலமாக்கள் என்னது அதானே சொல்லுவாங்க. இப்படி குரானுடைய தஃப்சீர் ஹதீஸு, அது கேட்காத ஹதீஸு, கேட்காத சம்பவம், கேட்காத புதுசாக அல்ல சூப்பராக பயன் பண்ணார், சிறப்பாக பயன் பண்ணார், நல்ல அருமையான பயன். இது வரைக்கும் நான் கேட்கல. இங்கே நப்சுக்கு வேலையே இல்லை. ஷேகுமார்கள்ட்ட வந்தால் இங்கே என்ன, இங்கே அப்படியே உள்ள குடையிற வேலை, கழுவுற வேலை, இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் எடுத்து தூசி தட்டி அதை சரி பண்ணுற வேலை. இப்போ தான் நப்சு வந்து என்னடா இது, சும்மா எல்லாம் எல்லாத்தையும் போய் நோண்டுறாங்க, குடையிறாரு, எல்லாம் உள்ளுக்குள்ளே குடையும், குத்தல் குடைச்சல் எல்லாம் இருக்குது. அப்போ நப்சுக்கு என்ன செய்யாது, இது பிடிக்காது, அது ஷேகுமாரை விட்டு விலகுது, இல்லைன்னா ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்துக்கிறது. இப்போ ஷேகுமார்களிடத்திலே நாம் எவ்வளவு நெருங்கினாலும் அது குறைவு தான். நான் வந்து ரொம்ப நெருங்கிட்டேன், ரொம்ப அப்படியே ஷேகுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை, இல்லை விலைக்கு தருவானா. இந்த உலகத்தில் வேற வழியே கிடையாது. சொர்க்கத்திற்கான ஒரே வழி அவுலியாக்கள் நல்லோர்களோடு இருந்து அவர்களிடமிருந்து பரிசுத்தத்தை, நப்சை பரிசுத்தப்படுத்தணும். அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அப்படி நப்சை ஒப்படைச்சு ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வராமல் அது இஷ்டத்துக்கு விட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். நிச்சயமா என்ன செஞ்சிட்டாங்க, நான் தான் தொழுகிறேன்னு இது பண்றேன், தொழுகிறீங்க, எல்லாமே செய்றீங்க, உங்க இஷ்டத்துக்கு நடக்கிறீங்களா இல்லை ஒரு ஷேகுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நடக்கிறீங்களா அல்லாவுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறீங்களான்னு கேட்டால் நான் வந்து அல்லாவுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறேன் அப்படின்னு சும்மா போய் சொல்லிடுவாங்க. நம்ம அல்லா சொன்ன மாதிரி தொழுதுட்டேன்ல, நோம்பு வச்சுட்டேன்ல, எல்லாமே செஞ்சுட்டேன்ல, அப்போ அல்லாவுடைய இஷ்டப்படி தான் நடக்கிறேன். இப்போ ஷேகு வந்தால் தான் விளங்கும் அல்லாவுடைய இஷ்டமா உன் இஷ்டமா. ஷேகு வரும்போது தான் விளங்கும் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன்னா இல்லை அல்லாவுடைய இஷ்டத்துக்கு இருக்கிறேன்னா. ஷேகுடைய இஷ்டத்தில் இருந்தால் அல்லாவுடைய இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன், ஷேகுடைய இஷ்டத்தில் இல்லைன்னா நான் என்னுடைய இஷ்டத்தில் இருக்கிறேன். அப்போ இது சாதாரண வேலை இல்லை, இது மிக பெரிய வேலை தான். ஆனால் அந்த வேலையை நாம தான் செஞ்சாகணும், நமக்காக வேற யாரும் செய்ய முடியாது. நான் நம்முடைய நப்சை பரிசுத்தப்படுத்தி விட்டால் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பரிசுத்தப்படுத்துறதுனா என்னது, ஷேகுடைய இஷ்டத்துக்கு வந்துட்டோம், ஷேகுடைய இஷ்டத்துக்கு வந்துட்டோம்னா என்னது, ஷேகு என்ன செய்வோம், ஒன்றும் செய்யறது இல்லை. நம்மை திக்ருடையவர்களாக ஆக்கிடுவாங்க. அவ்வளோ நம்மை அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர்களாக 24 மணி நேரமும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடியவர்களாக அப்படி ஷேக் என்ன செஞ்சிருவாங்க, மாற்றி விடுவார்கள். அப்படி மாற்றிவிட்டால் அந்த நப்சு பரிசுத்தமாக ஆகிவிட்டது, அந்த நப்சு நிம்மதி பெற்றதாக ஆகிவிட்டது. நிம்மதி பெற்று விட்டால் அல்லாஹ் சொல்றான், நிம்மதி பெற்ற ஆத்மாவே யா ஐயத்துஹன் நப்சுல் முத்மஇன்னா. நமக்கு சிந்திச்சாலே வேணும், எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, நம்ம இஷ்டத்தில் வச்சிருக்கனால தான் பிரச்சனை. எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னா அப்போவே நமக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நமக்கு நம்ம இஷ்டத்தில் வச்சு நம்ம யோசிக்கிறதுனால அது செய்யலாமா, இது செய்யலாமா, அது செஞ்சால் நல்லா இருக்குமா, இது செஞ்சால் நல்லா இருக்குமா, எப்படி ஆகும், ஏது ஆகும், என்ன நடக்கும், எங்கே போய் முடியும், என்ன ஏது, இதுதானே நமக்கு பரேஷானி. இதனால தானே நமக்கு பிரச்சனை, குழப்பம், டென்ஷன்.
என்ன ஆனாலும் பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவனும் ஒப்படைச்சு முடிஞ்சு போச்சு, எல்லாம் சிறப்பாக நடக்கும். முடிஞ்சு போச்சு, டென்ஷன் அப்பவே முடிஞ்சிருச்சு. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் தங்களுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அதை இஷ்டத்துக்கு விட்டாங்களோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். அப்படி வெற்றி பெற்றவர்கள் அந்த நஃப்ஸை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன் ரப்பிடத்துல வந்து. அல்லாஹ் என்ன செய்யறான், அப்பதான் நம்மளை அணைச்சுப்பான். இந்த செய்குமார்கள் உதாரணம் சொல்லுவாங்க. குழந்தை என்ன செய்யும், அது நஜீஸ் ஆகி உடம்புலாம் நஜீஸ் ஒட்டிக்கிட்டு அப்படி இப்படி இருக்கும். அப்போ வந்து யாராவது அந்த குழந்தைய தூக்குவாங்களா? ஒரு விருந்தாளி வராங்க, குழந்தை என்ன செஞ்சுருக்குது, அப்படி நஜீஸ். இன்னைக்கு வந்து பேம்பஸ் போட்டு விட்டுறாங்க, அது இருக்கிறதே தெரியறது இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருந்துக்குது. அது அப்படியே என்ன செஞ்சு இப்படி நஜீஸ் ஆக்கி அப்படியே அதில் குழந்தை, அதுக்கு தெரியாது, சின்ன குழந்தை அது. யாராவது தகப்பன் கூட தூக்க மாட்டாங்க, தகப்பன் கூட நஜீஸாக இருக்கிற குழந்தைய தூக்குவாங்களே, ஆம்பளைங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தூக்க மாட்டாங்க. விதிவிலக்கு யாராவது இருக்கலாம். அப்போ என்ன செய்வாங்க, தாய்மார்கள் தான் அந்த குழந்தையை எடுத்து கழுவி குளிப்பாட்டி பவுட்ரு அடித்து நல்லா அழகாக சுத்தமாக நல்லா ட்ரெஸ் போட்டு மை வச்சு எல்லாம் ரெடி பண்ணோன்னே இப்போ எல்லாரும் தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அது மாதிரி ஷைகுமார்கள் நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் கழுவி, நம்முடைய அழுக்குகளை எல்லாம் கழுவி, நம்மை சுத்தப்படுத்தி, அல்லாஹ்வுடைய திக்ராலும் அல்லாஹ்வுடைய சுக்ராலும் அல்லாஹ்வுடைய ஃபிக்ராலும் நம்மை அலங்காரமாக்கி அழகுபடுத்தி அல்லாஹ்ட்ட எடுத்து காட்டுவாங்க. அல்லாஹ் தஆலா அணைத்துக் கொள்வான். ஆனால் நாம தான் ஒப்படைக்கணும். ஏன்னா சின்ன குழந்தை இல்லை, சின்ன குழந்தை அது பாட்டுக்கு அமைதியாக இருக்க போது. அது என்ன செய்யுது, தூக்குனா அடிக்குது பிடிக்குதுன்னா தூக்க முடியுமா? அந்த குழந்தைய கழுவி பண்ண முடியுமா? குழந்தை என்ன செய்யும், அது பாட்டுக்கு அமைதியாக. அது குழந்தை மாதிரி நம்ம இருந்துட்டா போதும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பிடத்துல வந்து விடு. அல்லாஹ் நம்மை அணைத்து. இப்போ நாம நம்முடைய நஃப்ஸு, நம்முடைய இஷ்டம் அது இருக்கிறதுனால அசுத்தமாக இருக்குது அந்த நஃப்ஸு. அதனால் அல்லாஹ் தஆலா நம்மை விட்டு விலகி இருக்கு. அல்லாஹ் தஆலா நமக்கு விலகி இருக்கிறான்னு என்ன, நம் மீது வெறுப்பில் இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா நம் மீது ஒரு அருவருப்பாக பார்ப்போமா இல்லையா? நஜீஸாக இருக்குது, என்ன செய்வோம், குழந்தை பிடிக்கும், நம்ம குழந்தை தான் இருந்தாலும் அந்த குழந்தை நஜீஸில் பிறண்டு இருந்தால் ஒரு அருவருப்பு இருக்கத்தானே செய்யும். இப்போ அல்லாஹ் நம் மீது கருணை கொண்டவன் தான், நம் மீது பாசம் வைத்தவன் தான். ஆனால் நம்முடைய அசுத்தங்கள் அவனுக்கு அருவருப்பாக இருக்கு. அந்த அசுத்தங்கள் எல்லாம் நீங்கிவிட்டால் அல்லாஹ் தஆலா நம்மை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்வான். ஃபதுஹுலி, அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபீ இபாதி, ஏற்கனவே இது மாதிரி நல்ல அடியார்கள் இருக்கிறாங்க, நல்ல அவுலியாக்கள், நல்லவர்கள், சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட நீ வந்து சேர்ந்து கொள். வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்தில் நுழைச்சிருவான். அந்த நப்சு என்ன ஆயிரும், சொர்க்கத்துக்கு போயிடும். நப்சு தான் சொர்க்கத்துக்கு போகிறதும் நரகத்துக்கு போகிறது. நப்சு தான் நம்ம உடல் போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நப்சு சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம சொர்க்கத்தில் இருக்கோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், எல்லோருடைய மனநிலையும் ஒரே மாதிரியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறோம். இங்கே இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்குது, அதுங்களுக்கு அவங்க வேறு உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்களா இல்லையா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையா? வியாழக்கிழமை வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ இது என்ன, ஒரே இடம், ஒரே சூழ்நிலை, ஒரே அமைப்பு, ஆனால்
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறோம். அப்போ நாம் சொர்க்கத்துக்கு போகணும்னா பெரிய தோட்டம் அங்கே அப்படி போயிட்டு அப்படி இல்லை. நம்முடைய நஃப்ஸு சொர்க்கத்துக்கு போயிடும். நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்தே நம்முடைய நஃப்ஸு சொர்க்கத்தில் ஆகிவிடும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் ஆகிவிடும், அல்லாஹ்வை அடைந்ததாக ஆகிவிடும், அவுலியாக்களோடு ஆகிவிடும். இப்போ என்ன ஆயிரும், நமக்கு அப்படி ஒரு உற்சாகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அப்படி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. என்ன வெளியில தான், வெளியில எப்படி வேணா பிரச்சனை இருக்கட்டும், மனசுல எப்படி அந்த பிரச்சனையே அது ஒரு சோதனையா தெரியாது, எல்லா பிரச்சனையும் சாதனையா தெரியும். எல்லா பிரச்சனையும் நல்லவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்துச்சு, நபிமார்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்துச்சு, கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் அவங்களுடைய சாதனை. அது அவங்க கஷ்டப்பட்டதுனால தானே பேசுகிறோம். நபிமார்கள் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வரலாறு எழுதி வைப்பாங்களா? அது ஒன்றும் பெருசாக எழுதி வைக்க மாட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள், அந்த நெருப்பை எல்லாம் அப்படியே பூஞ்சொலையாக மாற்றிட்டான், இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது சோதனையா சாதனையா? அப்போ என்னன்னு சொன்னால் உண்மையான வாழ்க்கை என்ன, தீன் என்ன, அது யாருக்குமே விளங்கலை. உலமாக்களுக்கும் விளங்கலை, என் சூஃபியாக்கள் சொல்கிறவங்களுக்கும் விளங்கலை, தரீகத்தில் இருக்கிறோம்னு சொல்கிறவங்களுக்கும் விளங்கலை. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் சரியான விளக்கங்களை தருவானாக. உண்மையான தீனின் பக்கம் எல்லா மக்களையும் அல்லாஹ் கொண்டு வருவானாக. இப்போ நாம் பையத்து செய்திருந்தாலும் பையத்து செய்யலைனாலும் தொடர்பு ஷேகுமார்களுடைய தொடர்பில் வர வேண்டும். எல்லா மக்களும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இதை எங்கெங்கிருந்தோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவர்களும் என்ன செய்யணும், அந்த விஷயங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாமளே என்ன செஞ்சிட முடியாது. டாக்டர் இப்போ ஒரு டாக்டர் என்ன செய்கிறாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நோய்கள்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் இருக்குது, அதுக்கு இது மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அதே போல் நீங்கள் அந்த நோயை இப்படிலாம் தவிர்த்து கொள்ளலாம், இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், டாக்டருக்கு நேரடியாக அப்போ அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு, இப்போ அதில் நான் இப்படி அமல் செய்கிறேன், எனக்கு இப்படி இருக்குது, இப்படி ஒவ்வொருவரும் நேரடி தொடர்பில் வந்தால் தானே நமக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ தானே நம்முடைய வாழ்க்கை சரியான அமைப்பில் வரும். நாமளே என்ன செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையை சரியான அமைப்பில் கொண்டு வர முடியாது. அதற்கு ஒரே வழி, நல்லவர்களுடைய தொடர்பில் நாம் ஆகிவிட வேண்டும் முழுமையாக. அவர்களுடைய அதாவது எப்படின்னு சொன்னால், நம்ம யாராவது என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் இல்லைங்க, ஷேக்குடைய கட்டுப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன். அவங்களுடைய பேச்சை தான் நான் கேட்பேன். எதாக இருந்தாலும் அவங்களுடைய இதுதான், அவங்களுடைய இதில் நமக்கு என்ன வர தேவையில்லை, நப்சு வர தேவையில்லை. இதில் நமக்கு பெருமை வர தேவையில்லை. அது நம்ம என்ன நினைப்பாங்க, என்னடா இன்னும் சின்ன பையனா நீ போய்ட்டு இவ்வளோ பெரிய மாடு மாதிரி இருந்துட்டு நீ போய்ட்டு அவர் பேச்சு கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. அது தேவையில்லை. நமக்கு அல்லாஹ் பாராட்டுவான். யார் பாராட்டுவான்? அல்லாஹ் பாராட்டுவான். என்னுடைய அடியான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறான், என்னிடத்துல விட்டான், என்னுடைய நேசர் இடத்துல விட்டான், என்னுடைய ரசூல் இடத்துல வந்துட்டான். அல்லாஹ் பாராட்டுவான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவார்கள், நம்முடைய அத்தனை ஷேகுமார்கள் என்ன செய்வாங்க, பாராட்டுவார்கள். வேற இவங்களுடைய பாராட்டு நமக்கு வேணுமா? இப்போ நல்லவர்கள் பாராட்டணுமா, யாரும் மற்றவங்க பாராட்டணுமா? இப்போ நல்லவர்கள் அவுலியாக்கள் அவங்க என்ன செய்வாங்க, பாராட்டு. அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம் நம்முடைய வாழ்க்கை சொந்த அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷேகுமார்களிடத்தில் நாம் எந்த அளவுக்கு நம்மை ஒப்படைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பரக்கத்து செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை லேசாக ஆக்குகிறார். சில சிரமங்கள் வரலாம், எடுத்த உடனே எல்லாமே சரியாகிறது. டாக்டர்கிட்ட போன உடனேயே அடுத்த நாளே எல்லாமே சரியாகி அப்படியே நான் அப்படி
தெம்பாயிட்டேன், அப்படி ஆகாது. டாக்டர்கிட்ட போனால் அவர் ஊசி ஊற்றுவார், அது வலிக்கும். ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவை, ஆப்ரேஷன் பண்ணுவார், அது வலிக்கும். மாத்திரை சாப்பிட வேண்டியது, மாத்திரை கொடுப்பார், அது கசக்கும். இது எல்லாம் முறையாக செய்தால் அவர் பச்சையும் சொல்லுவார், இதை சாப்பிடக்கூடாதுன்னுவார், அதை சாப்பிடக்கூடாதுன்னுவார், இதை சாப்பிடணுன்னுவார், இப்படி செய்யுங்கன்னுவார். இதுவெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நாம் முழுமையாக கேட்டால் அதற்கு பிறகு நமக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல உற்சாகம், நல்ல ஆஃபியத்து, சிஹத் நமக்கு கிடைக்கும். அப்போ நல்ல வாழ்க்கைக்காக கொஞ்சம் நாம் என்ன செய்யணும், அந்த சிரமம் இருக்கத்தான் செய்யும். சேகுமார்கிட்ட வந்துட்டோம், எல்லாமே ஒப்படைச்சிட்டோம், உடனே அடுத்த நாளே என்ன ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே சரியா போய் நான் அப்படி நாம நினைக்க முடியாது. அதற்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலத்திற்கு பிறகு நமக்கு நிச்சயமாக சொர்க்க வாழ்க்கையை, சொர்க்கத்துடைய வாசனையை நம்ம இங்கேயே நம்மளால் உணர முடியும். சேகுமாடி சுகபத்தில் வந்துட்டாலே அப்பவே நம்ம லேசாக அந்த வாசனை அடிக்குதா இல்லையா, நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்குதா இல்லையா, நம்முடைய கல்பு ராகத்தாகுதா இல்லையா. அந்த வாசனை அடிக்குதுன்னா இப்போ இருந்தால் தானே வாசனை அடிக்கும். மனம் வருதுன்னா பூ இருக்குதுன்னு, பூ இருந்தால் தானே வாசனை வரும். அத்தர் இருந்தால் தானே வாசனை வரும். இப்போ சொர்க்கத்துடைய வாசனை வருதுன்னா சொர்க்கம் இங்கே இருக்கிறது. அப்போ எங்கே இருக்குது? சேகுமார்கிட்ட சொர்க்கத்தை பார்க்க முடியலையே. ஏன்னா சேகுமார்களிடத்தில் சேகுமாருடைய நப்சு சொர்க்கத்தில் என்னது, சொர்க்கம் என்பது மறைவாக இருக்கிறது. வெளியில பார்த்தா அப்படி இப்படி வெளியே வச்சு நம்ம கண்ணால் என்ன செஞ்ச முடியாது, பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குவானாக. இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா ஷேகுமார்களுடைய வழியில் கொண்டு வருவானாக. எல்லா உலக மக்கள் அனைவரையும் ஷேகுமார்களுடைய வழியில் அல்லாஹ் கொண்டு வருவானாக. அனைவரும் தங்களுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி அவனுடையவர்களாக சொர்க்கவாசிகளாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சிரமங்களையும் சிக்கல்களையும் அல்லாஹ் தஆலா லேசாக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஹைரு பரக்கத்துகளையும் நலவுகளையும் ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக ஆக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.